ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. இந்த ஒரே ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கறது மூலயமா பித்ரு சாபம் 7 ஜென்ம பாவம் விலகும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானம் எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாளும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். அதில் அதிசக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு. அந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடி அமாவாசை வர்றது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் அம்பாள் வழிபாடோ அம்மன் வழிபாடோ இல்லை ஆடி மாதத்துக்கான எந்த வழிபாடுமே செய்யலை அப்படின்னாலும் கூட ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் ஒட்டுமொத்த ஆடி மாதத்துக்கான பலனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கான நாட்கள். அதனால தான் ஆடி பௌர்ணமியை விட ஆடி அமாவாசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பித்ருக்கடன் செலுத்துறது, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ரு சாபம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பரிகாரங்கள் வேண்டுதல் செய்கிறதுன்னு பல விஷயங்களை இந்த அமாவாசை தினத்தில், அதுவும் ஆடி அமாவாசை தினத்தை பயன்படுத்திப்பாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கெல்லாமே அமாவாசை திதி ஆரம்பிச்சிடுது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. திதியின் நட்சத்திரமும் சூரிய உதயத்தை கணக்கு வச்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அமாவாசை திதி. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், பித்ரு சாபம் நீங்கிறதுக்கு வேண்டுதல் செய்யணும், பரிகாரம் செய்யணும், பித்ருக்களுக்கு அமாவாசை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சரியான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 11:55 வரைக்கும். இந்த நேரத்தில் எப்போ வேணாலும் போயிட்டு நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். படையல் போடுறதா எத்தனை மணிக்கு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை எல்லா வழிபாடையும் முடிச்சுட்டு மதியம் 12 மணிக்குள்ளே படையல் போடலாம். அப்படி இல்லைனா மதியம் 1:35 மணிக்கு மேலே படையல் போடலாம். நடுவில் 12:01 யமகண்டம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. சாயங்காலம் 4:06 ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் படைக்கிறது, தர்ப்பணம் போடுறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அப்படிலாம் 1:30 மணிக்கு மேலே பண்ணுங்கள். அதே மாதிரி பெண்கள், சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். தயவு செஞ்சு சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. கணவர் இல்லாத பெண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆண்கள் அப்பா அம்மாவுக்காகவும் மாமனார் மாமியாருக்காகவும் தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒருவேளை சுமங்கலி பெண்கள் அவங்களோட மாமனார் மாமியாருக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கோ அமாவாசை விரத வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நீங்கள் வீட்டில் சமைச்சு வச்சு அதை காக்கைக்கு விருந்தாக கொடுங்க. அதுவே அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. மற்றபடி தர்ப்பணம் கொடுக்க முடியல, அமாவாசை விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி அமாவாசைக்கு நீங்கள் படையல் போகிறதுக்காக சமைக்கிறீங்கல்ல, அந்த சமைக்கக்கூடிய சமையலையுமே காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். அமாவாசை சம்பந்தமான எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் மாலை 5:30 முடிச்சிடுங்க. ஏன்னா 5:30 மணிக்கு மேலே அமாவாசை திதி முடிஞ்சிடும். இது போக அமாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன? கண்டிப்பாக தானம் அமாவாசை திதியில் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பித்ருக்களோட சாபம் நீங்கி பித்ருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். 7 ஜென்ம பாவங்கள் விலகி ஓடும். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் தானமே பண்ணது கிடையாது, ₹1 கூட நான் கை நீட்டி கொடுத்ததில்ல, தானமாக கொடுத்ததில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஆடி அமாவாசை திதியை பயன்படுத்திக்கோங்க. வாழ்நாள் முழுக்க நீங்கள் தானமே பண்ணலனா கூட நீங்கள் அமாவாசை திதியில், ஆடி அமாவாசை திதி அன்றைக்கி பண்ணக்கூடிய ₹1 இருந்தாலும் அது உங்கள் குடும்பத்தையே காக்கும். அந்த வகையில் ஆடி அமாவாசை திதியில் என்ன வகையான தானங்கள் கொடுக்கலாம்? அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர 2 பேர், ஒன்று பசுமாடு, இன்னொன்று காகம். இந்த 2 பேருக்கும் தான் முக்கியமான தானத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுலேயும் பசுமாட்டுக்கு ஒரு முக்கியமான பொருள் எள்ளு புண்ணாக்கு. பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சொல்லப்போனால் கடன் தீர்றதுக்காக நீங்கள் பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாம். பித்ருக்கள் சாபம் நீங்கிறதுக்காகவும் பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் எள்ளு புண்ணாக்க மாட்டுக்கு கொடுக்கலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு வச்சுருக்கிறவங்கள்ட்ட
எள்ளு புண்ணாக்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எள்ளு புண்ணாக்க கொடுத்துடுங்க. அவங்க மாட்டுக்கு தீவனம் வைக்கும்போது அந்த எள்ளு புண்ணாக்கையும் சேர்த்து கொடுப்பாங்க. ஆடி அமாவாசையில் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் எள்ளு புண்ணாக்க கொடுக்கறது, தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மாட்டு தீவனம் விற்கக்கூடிய இடங்களில் எள்ளு புண்ணாக்க விற்கும். பசுமாட்டுக்கு தீவனத்தில் இந்த எள்ளு புண்ணாக்க ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்து கொடுப்பாங்க. பசுமாடை வச்சுக்கிறவங்களுக்கோ இல்லை கோவிலில் கோசாலைகள் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கோ கூட நீங்கள் இந்த எள்ளு புண்ணாக்க எள்ளு தீவனத்தை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கறது மூலயமா ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்த முடியும். ஜாதக ரீதியாக தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் கடனாலே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த தோஷத்தை நிவர்த்தி அடைகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். அதே மாதிரி காகத்துக்கு வீட்டில் கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் நல்லா மைய அரைச்சி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து அதை உருண்டையாக பிடிச்சி அதை நீங்கள் காகத்துக்கு கொடுக்கலாம். நீங்கள் பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு எள்ளு தீவனம் கொடுக்கும்போது அதை நீங்கள் கொடுக்காம பசுமாட்டு வச்சுக்கிறவங்கள்ட்டையோ இல்லை அதை பராமரிக்கிறவங்கள்ட்டையோ கொடுத்தீங்கன்னா அவங்க பசுமாட்டுக்கு எள்ளு தீவனம் ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுத்து அதை அவங்க சாப்பாடில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அது அவ்வளவு புண்ணியம். ஒரு அமாவாசை தினத்தினைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தானத்தை செய்யலாம். ஒரு முறை 2 முறை செஞ்சுட்டு நீங்கள் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கடனாலே சுற்றிட்டு இருக்க நீங்கள் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகக்கூடிய நேரம் கூட வரும். வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம், சரியான வருமானம் இல்லை, பித்ருக்களோட சாபம் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல, எங்கள் குடும்பத்தில் பித்ருக்களோட ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி தானத்தை பண்ணலாம். அதே மாதிரி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது 2024 வருஷம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. அதனால் உங்கள் கையால் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கோதுமையை தானமாக கொடுக்கலாம். கோதுமை மாவாக கொடுத்தாலும் சரி, இல்லை கோதுமையை தானியமாக கொடுத்தாலும் சரி, கோதுமை சார்ந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கோவில் வாசல்லையோ இல்லை ரோட்லேயோ எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கையால் சப்பாத்தி ரெடி பண்ணி, கோதுமையில் சப்பாத்தி ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுங்க. தயிர் சாதம் வாங்கி கொடுங்க, தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான தான தர்மங்கள். இந்த தானங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க மட்டும்தான் பண்ணணுமா, அமாவாசை விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை தர்ப்பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானம் கொடுக்கறதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை இருக்குன்னா கூட அந்த குழந்தை கையால் ஒரு 2 ரூபாய் காசை யாசம் கேட்குறவங்களுக்கு கையால் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க அந்த குழந்தைய வாழ்த்துவாங்க. சாப்பாடு தயார் பண்ணி ஒரு 10 பேர் கொடுக்குறீங்களா, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் ஒரு 5 பேருக்கு உங்கள் கையால் பரிமாற சொல்லுங்கள். அது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய யோகத்தை, ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும். இப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை தினத்தில் இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தானங்களை பண்ணுறது மூலயமா பித்ருக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. பித்ருக்களோட சாபம் நீங்கும், 7 ஜென்ம பாவம் விலகி ஓடும். இப்படி எல்லாமே விலகிட்டாலே உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சத்துக்கு பஞ்சம் இருக்காது. பித்ருக்கள் யார் ஒருத்தவங்க வீட்டில் சந்தோஷமாகவும் லட்சுமி கடாட்சமும் இருக்குதோ அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும். இந்த ஒரு ஆடி அமாவாசைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.